ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னா, உங்களுக்கு வந்து இந்த இந்த வெயில் காலத்துலலாம் வந்து ரொம்ப வேர்வையா இருக்கும். எப்போ பார்த்தாலும் வேர்வையா இருக்கும். வெயில் காலமே சும்மா இருக்கும்போதே சில பேருக்கு அப்படியே மூஞ்சிலலாம் அப்படியே வேர்வையா இருக்கும். என்ன இப்படி ஃபேன் ஓடுது, இப்படி ஏசி ஓடுது, வெளியில நல்லா குளிர் அடிக்குது. வீட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன இப்படி வேர்க்குது அப்படின்னு வந்து குளிர்காலத்திலே சில பேருக்கு வேர்க்கும். அதே மாரி இப்போ வந்து வெயில் காலம் சொல்லவே வேண்டாம். சும்மா இருக்கும்போதே தொப்பையா நனைஞ்சிடும். பாருங்க, நான் இப்போ படிச்சேன். ஃபேன் ஓடுது, நல்லா ஓடுது. ஏசி இருக்கு, எல்லாம் இருக்கு, நல்லா ஓடிட்டுருக்குது. என்ன ஆச்சுன்னா, ஆ அது வந்து இது படிச்சுட்டுருந்தேன். படிச்சுட்டுருக்கும்போது எல்லாம் க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணிவிட்டு சரி யூடியூப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் எடுத்தேன். அப்படியே முதுகு பூரா தொப்பையா நனைஞ்சிருச்சுங்க. ஐயோ! என்னடா இதா இருக்குது. என்ன இப்படி தண்ணியா இருக்கு பின்னாடின்னு பார்த்தா, அப்படியே தொப்பையா ட்ரெஸ்ஸே நனைஞ்சிருச்சு. அப்படி ஒரு வெயிலு. இப்போ இந்த உங்களுக்கு நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இது கேட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அ நான் வந்து அ ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு ஷாப்பிங் மாரி போயிருந்தேன். அப்போ வந்து நான் வந்து ஒரு கார் பக்கத்துல நின்னுட்டுருந்தேன். நின்னுட்டுருக்கும்போது ரொம்ப நேரமா நின்னுட்டே இருந்தேன். என்னடா என்ன பண்ணுறது? அப்படி சொல்லிட்டு நின்னுட்டே இருந்தேன். சரி ஜூஸ் குடிக்கலாமா? ஏதாவது காஃபி குடிக்கலாமா? டீ குடிக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தேன். அங்கேருந்து க தூரத்துலேருந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இந்த குழந்தைங்க நின்னுட்டு இருந்தாங்க. ஒரு குழந்தைங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் நின்னுட்டு இருந்தாங்க. என்னடா என்னையும் பார்க்குறாங்களே என்னையும் பார்க்குறாங்களே! நானே என் மனசுல நினச்சுக்கிட்டேன். என்ன பார்க்கறதுக்கு தூரத்து சொந்தக்காரங்களா இருக்கணும். இல்ல யாருனாச்சும் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்களா இருக்கணும். இல்லாட்டி நான் யூடியூப்ல இருக்கவள்ல தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நான் நெனச்சேன். மனசுல என்னமோ நெனச்சுட்டே வந்தேன். அப்புறம் பார்த்தோன்னா, காப்பி காப்பி குடிச்சிட்டு இருந்தேன். ஜூஸ் எதுவுமே இல்லன்னு சொல்ட்டாங்க. அப்புறம் வந்து காப்பி பாருங்க வெயில் காலத்துல பழமே தீர்ந்து போச்சு. காஃபி தாங்க இருக்கு அப்டின்னாங்க. நீங்க ஜூஸ்னா கொஞ்சம் காலையிலயே வந்துருங்க அப்டின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒ ஒரு காஃபி குடிச்சேன். அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. நான் காஃபி குடிக்கும்போது. அப்போ வந்து நான் காஃபி குடிச்சிட்டே வரும்போது அவங்க 2 பேர் வந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஹஸ் ஹஸ்பண்ட் மட்டும் வெளியில இருந்தாங்க. ஒரு குழந்தையும், ஒரு அம்மாவும் என்கிட்ட வந்தாங்க. பார்க்கறதுக்கு சின்ன வயசு மாரி தான் இருந்தாங்க. ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு. வந்தோனே இப்படி வந்தாங்க. வந்துட்டே இருக்கும்போது இப்படி நானும் பார்த்தேன். அவங்களும் சிரிச்சாங்க. நானும் சிரிச்சேன். "நீங்க யூடியூப்ல இருக்கீங்களா?" அப்படின்னாங்க. அப்பா! எனக்கு எங்கேருந்து தான் சந்தோஷம் வந்ததோ, எங்கேருந்து தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னமோ ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். இவங்க எப்படி எப்படிங்க நீங்க கண்டுபிடிச்சீங்க? ஏன்னா எவ்வளவோ யூடியூப்காரங்க இருக்காங்க. என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்க? அப்படின்னு. இல்ல உங்கள நான் யூடியூப் பார்த்துருக்கேன். உங்க யூடியூப் பேரு நான் கரெக்ட்டா சரி என்னோட யூடியூப் நீங்க கரெக்ட்டா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அம்மு பியூட்டி ஹெல்த் டிப்ஸ்ன்னாங்க. அவள் தான் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்துருச்சு எனக்கு. ஐயோ! நீங்க பார்க்குறீங்களா? ஐயோ! ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு நீங்க என்னோட வீடியோ பார்க்குறதே எனக்கு இத விட எனக்கு சந்தோஷம் இல்லங்க. ஐய அதாவது இப்போ நான் சந்திக்கிறது வந்து 2வது. வந்து ட்ரெண்ட்ஸில வந்து நான் ட்ரெஸ் வாங்கும்போது ஒருத்தவங்கள நான் சந்திச்சேன். ஒரு பொண்ண நான் சந்திச்சேன். அவங்க ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ வந்து நான் இன்னும் வச்சிருக்கேன். இது வந்து இவங்க வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க வந்து என்ன நீங்க பார்க்கறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வாங்க ஃபோட்டோ புடிச்சுக்கலாம் அப்படின்னாங்க. ஃபோட்டோவ புடிச்சோம். அதில வந்து ஃபோட்டோல என்னன்னா, இந்த 7 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் இருக்குல்ல, அத நான் வந்து போடவே இல்ல. 10 மினிட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. இது போட்டுட்டு சரி ஃபோட்டோ எடுத்துட்டேன்னு நெனச்சுட்டு வந்துட்டேன். பார்த்தோன்னா வீட்ல வந்து பார்க்குறேன் ஃபோட்டோவே இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. என்னடா ஒரு சப்ஸ்கிரைப்காரங்க வந்திருக்கிறாங்களே ஒரு ஃபோட்டோன்னு. உடனே அவங்க வந்தாங்க. வந்துட்டு, "ஐயோ! உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் குடுக்கணுங்க உங்களுக்கு." "ஐயோ! வேண்டாங்க. நீங்க எனக்கு யூடியூப் வந்து நீங்க ஒரு ஒரு ஹெல்த்தும், ஒரு அழகு குறிப்பும் சொன்னம்போது, எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டா தாங்க இருக்கு. என் பொண்ணு பாருங்க உங்க வீடியோலாம் பார்த்துட்டு எல்லாம் பூசிக்கிட்டே இருக்குது பாருங்க." அப்படின்னு. நான் அந்த பொண்ண கட்டி பிடிச்சு முத்தம் குடுத்தேன். என்ன ச என் ச "கண்ணு நீ பார்க்குறியா கண்ணு? நம்ம பார்க்குறேன். உனக்கு தெரிஞ்சவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணு. அதே மாரி நீங்க எங்க வீட்டுக்கெல்லாம் வரணும் அடிக்கடி. நானும் உங்க வீட்டுக்கு வரேன்." அப்படின்னு சொன்னேன். "சரி ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லிச்சு. சரி சொன்னோனே அவங்க வந்து, உங்களுக்கு நான் ஏதாவது கிஃப்ட் குடுக்கணும்." அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு நல்லவங்களா? அப்படின்னு நினச்சுட்டு சரி எந்த கிஃப்ட் இருந்தாலும் குடுங்க. நான் ஏத்துக்கிறேன். எந்த பொருள் இருந்தாலும் சரி. ஒரு சின்ன பின் இருந்தாலும் சரி நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே இல்லங்க நான் இங்க இதுக்கு போயிருந்தேன். ஸ்ரீதேவிக்கு போயிருந்தேன். அப்போ பொண்ணுக்கு பர்த்டே வருது. அதனால வந்து நான் ட்ரெஸ் வாங்கினேன். அதே மாரி எனக்கு வாங்கினது நான் வந்து உங்களுக்கு
அவங்க வந்து ஒரு ஸ்ரீதேவி கடையில நின்னாங்களாம். அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து பர்த்டேவா. ஒரு ட்ரெஸ்ஸு வந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் வாங்குனாங்களாம். அவங்க வாங்கலாம், "இந்தாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட்" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ட்ரெஸ் குடுத்தாங்க. எனக்கு ஒரு ட்ரெஸ் குடுத்தோனே, "ஐயோ! வேண்டாங்க. நீங்க வந்து சப்ஸ்கிரைப் சொன்னீங்க." எனக்கு அதுவே எனக்கு என்னமோ அ எனக்கு என்னமோ கோடியில குடுத்த மாரி இருக்குங்க. எனக்கு நீங்க அப்படியே லட்சத்துக்கும் கோடிக்கு குடுக்குற மாரி இருக்கு. என்னோட சப்ஸ்கிரைப நீங்க பார்க்கும்போது, அத விட எனக்கு சந்தோஷம் எதுவுமே இல்லங்க. வைரம் வைரம் குடுத்துருந்தா கூட எனக்கு இவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்காது. எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க. பரவாயில்ல நீங்களே வச்சுக்கோங்க. இல்லங்க என்னோட சார்பா வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு குடுத்தாங்க. ஸ்ரீதேவில தான் வாங்குனாங்களாம். அவங்க இதுக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டிருந்தாங்க. ஒரு ஷர்ட் போட்டிருந்தாங்க. அவங்க எப்பவுமே அப்படிதான் போடுவாங்களாம். நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸு வாங்கி குடுத்தாங்க. வந்தோனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்கள பாவம் அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? என்னோட சைஸ் அவங்களுக்கு தெரியாது. ஏதோ அவங்களுக்கு ஒரு மனசு, ஏதோ குடுக்கணும்னு அந்த நல்ல மனசு அவங்களுக்கு. ஏதோ அவங்க குடுக்கணும் அப்படி சொல்லிட்டு. சரி நானும் சரிங்க உங்க ஞாபகமா நான் இத வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல போய் போட்டு பார்த்து, இதே ட்ரெஸ்ஸில உங்களுக்கு நான் யூடியூப் சொல்றேன். நீங்க கண்டிப்பா பாருங்க அப்படின்னேன். பார்த்தோனே என்ன ஆச்சுன்னா, வீட்ல வந்து பார்க்கும்போது அளவே பத்தலங்க. அப்படியே அவங்க வந்து எஸ் எடுத்திருக்காங்க போல இருக்கு. அ எக்ஸஸ் என்னமோ எடுத்திருக்காங்க போல இருக்கு. எனக்கு பாருங்க எனக்கு பத்தவே இல்ல. இது எனக்கு பத்தவே இல்லங்க. நிஜமாவே எனக்கு பத்தல. ஆக்சுவலா இது வந்து நீங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கோங்க. இதுக்கு நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கு பக்கத்துல பாருங்க. பக்கத்துல உங்களுக்கு வந்து சின்ன குழந்தை போடுற மாரியே இருந்தது. உங்களுக்கு வீடியோல பெருசா இருக்கு. ஆனா உள்ளார அந்த தலையே வந்து இதுவரைக்கும் தான் நிக்குது. உள்ளார போகவே மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அப்புறம் அவங்கள வந்து இன்னும் கான்டென்ட்டும் பண்ண முடியல. சரி யூடியூப்லேயே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வந்து எனக்கு சந்தோஷத்த உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். அதனால உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க வந்து எங்க பார்த்தாலும் நீங்க வந்து என்ன தெரிஞ்சா எங்க பார்த்தாலும் என்கிட்ட தாராளமா பேசலாம். ஒண்ணும் வெட்கலாம் பட வேண்டாம். தாராளமா வந்து என்கிட்ட பேசுங்க. எங்க வீட்டுக்கு வாங்க. எல்லாம் நீங்க ஃப்ரெண்டு மாரி பழகுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த வேர்வை நாத்தம், அந்த வெயில் காலம் வேர்வை நாத்தம்னு சொன்னேன்ல, அதுக்கு என்ன பண்ணணும்னா, துளசி இவ்வளோ துளசி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா வந்து வீட்டுக்குள்ள துளசி வளர்க்குறீங்க, அ கோலம் போட்டு தீபம் ஏத்துறீங்களா அந்த துளசி, அத மட்டும் எடுத்துறாதீங்க. அத மட்டும் தப்பு பண்ணிறாதீங்க. அந்த அந்த துளசிய எடுக்கவே கூடாது. அது தெய்வத்துக்கு சமம். நீங்க வந்து வெளியிலலாம் அந்த விப்பாங்கல்ல, அந்த துளசிலாம் விப்பாங்கல்ல, அத எடுத்துட்டு வந்து தண்ணீல நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அது வந்து முல்தானி பட்டி 2 ஸ்பூன் போட்டுட்டு, அந்த துளசியோட கொதிக்க வைக்கிறீங்களா, அதோட சாறு இருக்குல்ல, அதோட அந்த ஜூஸு அத வந்து அப்படியே நீங்க வடிகட்டி, அந்த முல்தானி பட்டியோட மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபேஸு, அப்புறம் வந்து எங்கெல்லாம் வேர்க்குதோ அங்கெல்லாம் நீங்க போட்டுக்கோங்க. அப்படி போட்டுக்க உங்களுக்கு கொஞ்சம் வேர்வை வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. இன்னும் டிப்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. அவங்க பேசுனது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், அவங்க செல்லுல என்னோட ஃபோட்டோ வந்து எடுத்திருக்காங்களாம். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க செல்லுல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.